அப்படின்னு ஒரு சொல்லுவாங்களா ஆஃபர் அப்படி கொடுத்தார். சரி. கொடுத்தனால அந்த பெண்மணி போய் எங்க கேக்குறா, லட்சுமணன் கேக்குறா. அவர் என்ன சொன்னாரு, இந்த பிறவி இந்த வனவாசம் முழுவதும் என்ன காரணம், என் அண்ணனும் என் அண்ணன் பொண்டாட்டியும் காக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். சரி. பெண் என்பவர் ஆசை கொள்ளலாம், அதை வெளிப்படுத்தலாம. முதல்ல பெண்களுக்கு ஒரு 4 குணம் இருக்குங்க. சரிங்க. அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு, 4 குணம். அச்சம்னு முதல்ல பயம் இருக்கணும். சரி. மடம் என்றால் தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும். இப்ப 10 பேர் சபையில கூடி இருப்பாங்க. ஆமா. பஞ்சாயத்து வைப்பாங்க. ஒரு பெண்மணியே ஒரு விபரீதமான ஒரு சூழ்நிலை சொல்லணும்னாலும் தன் கணவனே இங்க சொல்லக்கூடியவர் இருந்தாலும் ஏங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்ல முடியும், மறைமுகமா சொல்லுவாங்க. அதான் பெண்களுக்கான மடம் என்ற தன்மை. இந்த மாதிரி சொல்லலாம்ல. இந்த வீட்டுல வாருங்க, மனைவி கூட கணவன்ட்டு 4 பேர் இருக்கிற இடத்துல பொதுவா பேசிட மாட்டாங்க, தனியா அழைத்து வந்து சொல்லுவாங்க. அதான் மடம். அதை விடுத்து நீங்க நான் அழகா இருக்கீங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னா அந்த மடத்துக்கான தன்மையில பெண்ணுக்கு முதல்ல குணம். எப்படி ஒரு அழகான ஆண் இருந்தா கூட அழகா இருக்காங்க அப்படின்னு மனசுல நினைக்கிறத தவிர நினைச்சிட்டா அவ ஆசைப்படுறா, அவ சொன்னது என்ன தப்பு? ஏங்க ஆசைப்படலாம், யாரும் யாரே வேணாலும் ஆசைப்படலாம். அவ சொன்னது என்ன தப்பு? தவறுதான். கல்யாணமான ஆம்பளை பார்த்து முதல்ல திரும்ப போய் நான் இணையிறேன்னு சொன்ன தப்பு. சரி. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் அது ஆசையாவே இருந்தால் மனசுக்குள்ள வச்சிருக்கனே. சூர்பனைக்கு திருமணம் ஆகலையா? திருமணமான பெண் தானே. நம்ம தமிழ் பாரம்பரியம் என்ன, ஆண்களுக்கு மெட்டியிடுவதும் பெண்கள் நெற்றியில் திலகம் வைப்பதும். சரி. ஏன் தலை நிமிர்ந்து வர ஆம்பளை தலை குனிஞ்சு வர பொம்பளை நெத்தியில பொட்டு வச்சிருக்க திருமணம் தப்பாக பார்க்க கூட நினைக்கிறதுக்காக. சரி. இந்த பெண்மணி கீழே தலை குனிஞ்சு போகையில ஆகா கால்ல மெட்டி மாட்டிருக்காரு, ஆம்பளைக்கு திருமணம் ஆயிடுச்சு, இது திருமணமான ஆம்பளை தவறான கண்ணோட்டத்தோட நாமளும் பார்க்க கூடாது என்பதற்காக கல்யாணமான ஆம்பளைய போய் கேட்டது தப்பு, என் கூட இணங்கி இருங்கன்னு சொன்னது தப்பு. அதை காட்டிலும் அந்த பெண்மணி 2 பேர் சந்திக்கலன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா, சீதையை தாக்க போனாங்க. இந்த அழகி இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் நம்மளை பார்க்கல, நம்ம சொல்லி இவங்க நம்ம கூட வரல, அதனால இந்த பெண்மணியை முதல்ல அழிச்சிட்டோம்னா தன்னால வருவாங்கன்னு சீதையை தாக்க போகும் பொழுதுதான் ராமன் அறுக்கல, சரி லட்சுமணன் தான் கோபத்தில் அறுத்தாரு. சரி. ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஜென்ம கதை இருக்கு. சரி. அந்த கதையின் மூலமாக யார் கையால் அறுபடணும், லட்சுமணன் கையால தான் அறுபடணும்னு சூர்பனகைக்கு அங்க விதி. முதல்ல தன்னுடைய ஆசை சொன்னதே தப்புதான். மீதி எப்படி சொல்ல முடியும்? அப்ப எல்லா புருஷங்களும் எல்லா பொம்பளைங்களும் போய் சொல்லிடலாமா? இல்ல, கணவன் பண்ணியிருக்காங்க, மனைவிய ஆம்பளை புரிச்சு அடிச்சு போடுறேன். ஏன்டா என்னதான் பொம்பளை இல்லையா, பொம்பளை போய் அடிச்சு விட்டேடா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டி அடிச்சா ஐயா ஒரு நிமிஷம், பொண்டாட்டி அடிச்சா கேட்கலாம். ஒரு விதண்டவாதமா இன்னொரு பொண்ணு அடையணும்ன்றதுக்காக அடுத்த புருஷனை போய் மல்லு கட்டி நான் கூட இருப்பேன்னு சொல்லி கூப்பிடுறவள அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன செஞ்சிருக்க ஐயா? பெண்களை அடிக்க உரிமை ஆண்களுக்கு ஒரு விஷயம் ஐயா. இருங்கம்மா, வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா? யார் வீட்டுல இருக்கிறீங்க? பொதுவா உங்க கூட பிறந்தவ பொண்ணு தானே இருக்காங்க, உங்களை பெத்தவ பொண்ணு தானே. ஆமா. உங்களை கட்டிக்கிட்டு பார்த்தவங்க பொண்ணு தானே. நீங்க பெத்து எடுக்கிறது ஒரு குழந்தை பொண்ணு தானே. உங்க பொம்பளை பிள்ளை உங்களுக்கு முன்னாடியே சரி ஒரு ஆம்பளை கிட்ட போய் நான் அவனை தான் கட்டிப்பேன் இல்லைன்னா கட்டி பிடிச்சி வாழ்வேன்னு சொல்லி ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருக்கான்னு வச்சுங்களேன், பாத்துக்கிட்டு அடிக்காம வருவீங்களா, கூட்டிட்டு வருவீங்களா? என்னன்னா இல்லங்க நான் கேட்க சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை இருக்கா, உங்க தங்கச்சி வச்சுக்கோங்க, உங்க தங்கச்சி நானாவே இருக்கட்டும், உங்களுக்கு முன்னாடி அடுத்த ஒரு ஆம்பளை கைய பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போனா கல்யாணம் ஆகாம வேற ஒருத்தன் கைய பிடிச்சிக்கிட்டு நான் கூட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னா பாத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சுவீங்களா? செருப்ப கலட்டி 4 இருக்கு. அது என்ன தெரியுமா, என்ன வளர்ப்பு சரியில்லை, சரியா வளர்த்துந்தா அதுதான் அந்த சூர்பனகையோட வளர்ப்பு சரியில்லை. ஏன் என்ன அடுத்தவ புருஷன் தெரியுது, தெரிஞ்சிருந்து கேட்க கூடாதுன்னு தெரியுது, ஆனா யார அழிக்கணும்? ராவணனை அழிக்கணும். ஏன் தெரியுமா, சூர்பனகையோட கணவனை யுதிஷ்டிர அழிச்சது யார் தெரியுமா? ராவணன். அண்ணனே தான் புருஷனை கொண்டுட்டானே. பொம்பளை எதிர்த்து நீங்க சொன்னீங்க, பொம்பளை நினைச்சா எதையும் செய்வானு, இலக்கு அடைவானு, இவனை அழிக்கிறதுக்கு சரியான ஆளை தேடுனாவ. சரி. அப்ப தன்னையே ஒரு சூரபத அதாவது ராவணனோட தங்கச்சி சூர்பனகை அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தைய வந்து நம்மள அறுத்து அனுப்புறாங்களே, இவங்க 2 பேரும் சரியான ஆளு. இவங்க 2 பேராலதான் அண்ணன் அழிக்க முடியும். ஒரு விஷயம் இது கதைக்கும் சுச்சமோ தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தன்னால அழிக்க முடியாத அண்ணனை யாரால அழிக்க முடியாது? ஏன்னா ராவணன் வரம் வாங்கியிருக்கான். சரி. வானரம் நர என்று சொல்லக்கூடிய 2
சரி. நர வானரம் என்று 2 பேரால எனக்கு அழிவு வர வேணும்னு வேண்டிக்கல. அதனாலதான் நரன் என்று சொல்லக்கூடிய ராமன் மனுஷனா வந்து பிறந்தார். சரி. வானரம் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் தான் இந்த கிஷ்கிந்தை, வாலி, சுக்ரீவன், அனுமே, அங்கதை இவங்களெல்லாம் அவருக்கு துணையா வந்தாங்க. இதனால் தான் அவர்கள் மூலமாக ராவணன் படையோடு அங்கே மாண்டார். அது முதல் சொல்லணுங்க. அடுத்த புருஷனை யாரும் இல்ல, கல்யாணம் ஆகாத பெண்ணும் ஆசைப்படக்கூடாது, கல்யாணமான பெண்ணும் ஆசைப்படக்கூடாது. அதுதான் ராமாயணத்துல ராமன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்த இடம். இருங்க, ஏத்துக்கிறேன். ராவணனை ஜெயிச்சாச்சு. ராவணனை ராமே வெட்டி கொண்டு போறேன். நாட்டுக்கு போன பிறகு என்ன ஆகுது? இப்ப சொன்னீங்கல்ல ராமன் நல்லவர் தான், சரி ஏத்துக்கிறேன். ஏன் தான் மனைவி சந்தேகப்பட்டேன், தீக்குள்ள இறங்கி வாடின்ட்டேன். உன் கற்புத்தன்மையில எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ இறங்கி வாடின. நீங்க சொன்னீங்க கடவுள் அவதாரம், இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்னு. தான் கட்டின மனைவி இந்த உலகத்தில் இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. யார் மேலே நம்பிக்கை வைக்கலாம், வைக்காம கூட போகலாம். ஆனால் தான் கட்டிய மனைவி மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சா மட்டும் அது சிறந்த வாழ்க்கை. தன் மனைவியே சந்தேகப்பட்ட எப்படி ராம சிறந்தால இருக்க முடியும்? அவர் சந்தேகப்படலைங்க. சந்தேகப்படாம இறங்கி வர சொன்னாரா? ராமனுக்கு சீதை யாருன்னு தெரியும். சரி. தன் மனைவி எப்பேற்பட்ட கற்பின் தன்மை கொண்டவள் தெரியும். சரி. இப்ப அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகாபாரதத்துல 5 அழியா பத்தினி. சரி. யாரு? பாஞ்சாலி. 5 புருஷனை கட்டினவங்க அவங்களே அழியா பத்தினியா. சரி. ஆனா அவங்க எப்படி அழியா பத்தினியானாங்க தெரியுமா? எப்படி? இப்ப தருமனோட 1 வருஷம் வாழணும். ஆமா. 1 வருஷம் வாழ்ந்து அப்படியே பீமனோட வாழ மாட்டாங்க. ஆமா. போய் மறுபடியும் தீயில் இறங்கி தன்னை புனிதப்படுத்தி, சாதாரண நெருப்புல இறங்க முடியுமாங்க? சரி. கையை நீட்ட முடியுமாங்க? முடியாதுல. ஒவ்வொரு வருடமும் நெருப்பில் இறங்கி தன்னை புனிதப்படுத்தி கொண்டு கற்புத்தன்மையோட எப்படி அந்த வயதுக்கு அந்த குழந்தை பெண்ணாப்பட்டவள் எப்படி இருப்பாளோ அது போல மீண்டும் போய் அடுத்த கடவுளோட கூடுவாளாம். சரி. அதனாலதான் அவளுக்கு தன்மை அழியா பத்தினின்னு. அப்ப 5 பேரை கட்டின அந்த மாதிரி அழியா பத்தினா, சரி, எனக்கு சீதையை பத்தி நல்லா தெரியும். சரி. சில பேர் சொல்லுவாங்க, என்னோட ஊரே சொன்னாலும் ஓம் பொண்டாட்டி நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு காரணம். ஏன் நம்ம நடைமுறையா பேசுவோமே, ஊரெல்லாம் சொல்லும், உலகம் சொல்லும், ஏன் பொண்டாட்டி பத்தி என்ன தெரியாதா? ராமன் சொல்லல. ராமனுக்கு தெரியும். தெரிந்தாலும் சீதை அவட கற்புத்தன்மை உலகத்துக்கு எடுத்து காட்டணும். இந்த உலகமே சீதை போல ஒரு பெண்மணி இருக்கணும்ன்றதுக்காக தான். இன்னும் பாருங்க, சீதையை காட்டிலேயே 14 மடங்கு புனிதத்தன்மை வாழ்ந்தவ யாரு? யாரு? லட்சுமணி பொண்டாட்டி. ஏத்துக்கல இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் சீதைக்கு ஏன் பெருமை கொடுக்குறீங்க? இவனால தன் கணவனோடு பாதுகாப்பா வாழ்ந்தா. ஆனா ஊர்மை எப்படி வாழ்ந்தா? தூங்கி தன் கணவன் இல்லாம அவ எப்படி ஆசைப்பட்டிருப்பா? என்ன அவன் தன் மனைவிக்காக போறேன் காட்டு போற, நீ ஏயா போற, நான் இருக்க இல்லையா? அப்ப யாரால பாவம் ஏற்பட்டுச்சு? ராமனால ஊர்மலைக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. எங்க 10 வருஷம் ஒரு குழந்தை பிறந்தாலும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஆம்பளைங்க. அதையே நினைத்து கொண்டே வாழக்கூடிய பெண்கள் இன்னும் தமிழகத்துல இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. அது போலதான் லட்சுமணன் போனார்ல, என்ன தன்மை? ராமன் சொல்லிருக்கலாம்ல, அல்லே லட்சுமணா புதுசா கல்யாணம் உன் மனைவி சந்தோஷம் வர்றா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ஏன் இந்த பழமொழி சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 குழந்தையாம். சரி. 4 குழந்தை பிறந்த உடனே பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொட்டில போட்டாங்க. இந்த ராமன் தான் முதல் குழந்தை. சரி. அதுக்கப்புறம் பரதன், அதுக்கப்புறம் சத்ருகனே, அதுக்கப்புறம் லட்சுமணன். 4 குழந்தை தொட்டில இருக்கு. சரி. இந்த 4 குழந்தை லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருப்பானே எப்ப பார்த்தாலும். ஏன் அழுது மூஞ்சி போய்? ஆமா, எப்ப அழுது மூஞ்சி போயிடு. ஏதாவது சொன்னா அழுதுகிட்டு, ஏதாவது போன போட்டு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு. ஏன்னா குழந்தை இல்ல, பசிக்கு அழுகுதா, எறும்பு கடிச்சு அழுகுதா, எதுக்கு அழுகுதே தெரியல. அமர்த்தி பார்த்தாலும் அமர்ந்ததே பாடல. சரி. அப்பதான் சொன்னாங்க. யார் சொன்னா தெரியுமா? யாரு? வால்மீகி சொன்னாராம். என்ன சொன்னாரு? இந்த குழந்தை இருக்குல்ல லட்சுமணன், இவனை தூக்கி ராமன் தொட்டிக்கு பக்கத்துல போடுங்க. சரி. பரதனை தூக்கி கடைசியில போடுங்கன்றாங்களாம். இப்ப ராமன் தொட்டி பக்கத்துல இருக்க தொட்டில வந்து லட்சுமணனை போட்டதும் அழுகவே இல்லை அந்த குழந்தை. பாத்தீங்களா? ஏன் என்ன காரணம்? லட்சுமணனாக வந்தவன் யார் அப்படின்னா அவன் ஆதிசேடன். சரி. ஏன்னா ராமனாக வந்தவர் யாருன்னா மகாவிஷ்ணு. சரி. மகாவிஷ்ணு எங்க பள்ளி கொண்டிருப்பார்? ஆதிசேடன் மேல. ஒரு பொழுதும் ஆதிசேடன் நீங்க இருக்கவே மாட்டார் மகாவிஷ்ணு. அதுபோலதான் ராமனை
பிரிந்து ஒருபோதும் லட்சுமணன் இருக்காமல் தொட்டில் பழக்கம் கடைசியில் சாகுற வரைக்கும் அவன் ராமன் தன் உயிரை நீக்கும் வரைக்கும் வாயை காப்பாளனாக இருந்து சென்றவன் லட்சுமணன். இதுக்கெல்லாம் முன்னாடி பிறப்பு இருக்கு. இந்த பரதன் யாரு, சத்துருகன் யாரு, சங்கு யாரு, சக்கரை யாரு, செருப்பா வந்தது யாரு, செருப்பை ஏன் அவன் பல்ல ஜமந்துட்டு போனான், இதுக்கெல்லாம் காரணம் இருக்குல்ல, நிறைய காரணம் இருக்கு. அப்ப அவளை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவளை பேசுறது தெரிஞ்சா உங்களை 3 மணிக்கே நான் சந்திச்சிருந்திருப்பேன். என் நேரங்காலத்தை பாருங்க. அதனால எனக்கு கிடைக்கும் நேரத்துல நல்லா இருந்துச்சுங்களாயா இப்படி பேசுனது. நீங்க 3 பேர் தான் ரசிக்கிற மாதிரியே இருக்கு இந்த அம்மாவும் நீங்களும். அதனால இந்த மானுக்கு அடையாளம் இருக்கா? என்ன பார்த்து மழை எகுத்தாப்புல இருக்கு பாருங்க. இப்பதான் விடியும் தெரியுது. மலைக்குள்ள இருக்காங்கன்னு தேடணும். எந்த பக்கம் பதுங்கி இருக்குன்னு அடையாளத்தை சொல்லுங்க, போய் தேடிட்டு வாரு.